எப்போ வந்தீங்க? இப்பதான். பழைய ஞாபகத்தில் அப்படியே மூழ்கிட்டேன், அதான் கவனிக்கல. கல் எடுத்துக்கோ. ஆ ஆ பார்த்தீங்களா, கரெக்டாக எடுத்துட்டேன். ஆ ஆமா, எப்பவும் உன் கூடவே வாள் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பானே, அதான் அந்த துளசி தோட்டத்துக்கு பக்கத்துல வீடு. பாக்குறியா அவனை? எங்க எல்லாரும் வேலையில பிஸியா இருக்கானுங்க. அவனுங்களும் பிஸி, நானும் பிஸி. ஸ்கூலை சுத்தி போட்டோ எடுத்தியா? ஹலோ ஹலோ ராம். ஹலோ, நான் தான் தீர்த்தப்பள்ளி ஸ்கூல் வாட்ச்மேன் பேசுறேன். வாட்ச்மேனா? ஹலோ வாட்ச்மேன் அங்கிள். ஹலோ ஹலோ வாட்ச்மேன் அங்கிள், நான் முரளி. ஓ முரளி, ஓஹோ நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. இப்ப உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், அதான் போன் போட்டு கொடுத்தான். ஓ அப்படியா? ஆமா. குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கடவுள் உனக்கு நல்லது செய்வாரு, பத்திரமா பார்த்து இருப்பா. ஓகேவா? சரி இரு, முரளி பேசணுமா? ஹலோ டேய், நீ அங்க என்னடா பண்ற? அதான் எனக்கும் தெரியல. என்ன ஒரு சூப்பரான ஆன்சர் சொல்லியிருக்கடா நீ. ஐயோ டேய், ஸ்கூல் அப்படியே இருக்கா இல்லாத வேற மாதிரி இடிச்சு ஏதோ கட்டியிருக்காங்களா? அப்படியே தான் இருக்கு. அதே பெஞ்சு, அதே கிளாஸ் ரூமு, அதே பிரின்சிபல் ரூமு, அதே வாட்ச்மேனு, கேட்டு கூட சேஞ்ச் பண்ணலடா. டேய் ராம், கொஞ்சம் வீடியோ கால் பண்ணுறா, நானும் பார்க்குறேன். நீ அங்கே என்ன பண்ணுற? வந்து நேரில் பாரு. டேய் அதெல்லாம் முடியாதுடா, கொஞ்சம் பண்ணுறா. டேய் அதெல்லாம் ஒரு ஃபீல்டா, வீடியோ கால் பண்ணால் அந்த மஜாலாம் கிடைக்காது. வந்து நேரில் பாரு. முரளி, ஒரு 12-15 வருஷம் இருக்கும்ல? 12-15 வருஷமா? டேய் 20 வருஷம் ஆயிருக்குடா. ஓ 20 வருஷம் ஆயிடுச்சா? தெரியவே இல்லைல்ல. டேய் சாம்பு மவனே, உனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்கு, அதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? உனக்கு வயசு ஆயிடுச்சுடா உங்களுக்குலாம். இப்போ ஏன்டா அதை ஞாபகப்படுத்துற? நீயாவது 4 ஊர் சுற்றி பார்க்குற, நான் இன்னும் நம்ம ஊரவே தாண்டலடா. டேய் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளு. தீர்த்தள்ளியிலேருந்து நான் பெங்களூருக்கு வந்துட்டு இருக்கேன். நான் வந்த உடனே உங்களை மீட் பண்ணுறேன். நீ பண்ற ப்ராமிஸ் எல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். ஆமா, திடீர்னு எதுக்கு அந்த ஊருக்கு போயிருக்க? சும்மா அப்படியே வந்தேன். ஏய், நம்ம கூட யாரெல்லாம் படிச்சாங்களோ அவங்க நம்பர்லாம் அனுப்பி வை, அவங்ககிட்ட பேசணும்னு தோணுது. ஹலோ மை டியர் பிரதர், நீ ஒவ்வொருத்தர் நம்பரையும் வாங்கி அவங்க கிட்ட எல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சே போயிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளட் குரூப் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குடா. நேரம் காலம் கிடையாம இந்த வேலை வெட்டி இல்லாத மெசேஜஸ் வேற. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் டேன்னு சொல்றதுக்கே நம்ம ஸ்கூலுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுக்கு அட்மின் யார் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும்டா அதுக்கு அட்மின் யாரா இருப்பாங்கன்னு. டிஜிட்டல் இந்தியாவை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே ஆள் நீ தானே? சரி வா, உன்னை அட்மிஷன் பண்ணிக்கிறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஓகேவா? வெல்கம் பேக் டு ஸ்கூல் மிஸ்டர் ராமச்சந்திரா என் தீர்த்தஹள்ளி. மே கம் இன் ப்ளீஸ். வாடா லேட் கமர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வா மச்சான். வாடா போட்டோகிராஃபர். ஓ லைன் இஸ் பேக். அட யாரு வந்திருக்கா? என்னதான் சொல்லு, ஹீரோ தான், காமெடியன் தான். என்னெல்லாம் குரூப்ல ஆட் பண்ணப்ப யாராவது என்ன கேட்டிங்களா? Hey Ram, where were you all these days? என்னடா இத்தனை நாளா சோஷியல் நெட்வொர்க்ல இல்லவே இல்ல, இன்னைக்கு என்ன குரூப்ல திடீர்னு என்ட்ரி? இன்னைக்கு காலையில் நம்ம ஸ்கூலுக்கு போயிருந்தேன். கிளாஸ் ரூம், கிரவுண்டு எல்லாத்தையும் பார்த்தேன். என்னமோ உங்கள் எல்லார்கிட்டையும் பேசணும்னு தோணுச்சு. ஆனால் இப்போ என்னடான்னா உங்கள் எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு. ஏய் ராம், எனக்கும் உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. நான் சொல்லலாம்னு நினைச்சா நீயே சொல்லிட்டடா ராம். ராம் சொல்ற மாதிரி நாம எல்லாரும் ஒரு நாள் மீட் பண்ண வேண்டியதான். இப்போ என்ன, நீ எங்க எல்லாரையும் பார்க்கணும் அவ்வளவுதானே? இந்தா பாத்துக்கோ. டேய் ராம், ஒரு பிரசன்ட் போட்டோ போடு, எப்படி இருக்குன்னு பாப்போம். ஹே ஹேண்ட்சம். டேய் அடையாளமே தெரியலடா. போவ உன் வயசு அதிகமாகுது இல்ல, அதான் நம்ம எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் போல இருக்கு. டைப் பண்றான்டா. அப்படினா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஐ அம் வெயிட்டிங். நாமளா 99 பேட்ச், நாமளா ஒன்னு சேர்ந்து 20 வருஷமாச்சு. எனக்கு என்னமோ ஒரு ரீயூனியன் பார்ட்டி வச்சா எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. சூப்பர் டாடே. எனக்கு ஓகே. நம்ம கிளாஸ் லீடர்னா சும்மாவா? ஐயோ, இப்ப நான் ஏதாவது சொல்லி ஆகணுமே.
டேய் முரளி எப்படிடா இதெல்லாம்? சான்ஸே இல்லடா. எல்லாரும் ஆன்லைன்ல இருக்காங்க. இப்பவே எந்த இடம் முடிவு பண்ணுங்கப்பா. டேய் தீர்த்தளிக்கு வந்து தீர்த்தம் சாப்பிடுறது கஷ்டம்டா. தீர்த்தாளில 4-5 பேர் செட்டில் இருக்காங்க. மத்தவங்க பெங்களூர்ல செட்டில் இருக்காங்க. இன்னும் சில பேர் அவுட் ஆஃப் கண்ட்ரில செட்டில் இருக்காங்க. ஓகேவா? சூப்பர். பெங்களூர் தான் கரெக்ட். எல்லாருக்கும் போயிட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும். சரி எப்போ? பார்த்து பிளான் பண்ணுங்க. எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் கை விட்டுற போறாங்க. டேய் ஏதாவது வீக்கெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கடா ப்ளீஸ். ஹாலிடேனாலும் ஓகே. இன்னைக்கு என்ன டேட்? Jan 7th. இன்னையில இருந்து ஒரு மாசம், அதாவது February 7th எல்லாரும் வந்து ஒண்ணா சேர்ந்துறணும். ஓகேவா? வராதவங்க ரத்தங்கைக்கு சாவீங்கடா. சரியா சொன்னடா. ஐ மீன் ராம் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ராமச்சந்திர தீர்த்தாளிக்கு ஜெய். பரவாயில்லையே, எல்லாம் டக்குன்னு அரேஞ்ச் ஆயிடுச்சு. டேய் யாராவது என் பொண்டாட்டிட்ட சொல்லுங்கடா, இல்லனா பேசி அனுப்ப சொல்லுடா. நான் கேட்டா அனுப்ப மாட்டாடா. குழந்தைங்களை கூட்டிட்டு வரலாம்ல, விட்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ப்ளீஸ் கம் as family. எல்லாரும் அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு வாங்க. குரூப் ஓபன் பண்ணதுக்கு இன்னைக்கு தான் யூஸ் ஆயிருக்கு. சாரி guys, என்னால வர முடியல. கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஃபுல் பிஸி. லீவு கிடைக்கலடா. ஐ ரியலி மிஸ் யூ guys. ஹாய்டா ராம். டே முரளி, அடுத்த தடவை நான் கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்துடுறேன். சரியா? சமாளி சமாளி. நான் இங்க துபாயில இருக்கேன்டா. துபாயா? இதுக்காக தான் நான் நேத்து ஊர்ல ஹாய் இருந்து கிரீஷ், வந்தேன்டா. எப்படி இருக்க? கல்யாணம் குட்டி குழந்தை ஆனதுக்கு அப்புறம் வந்து ஹாய் சொல்லு. ஸ்கூல்ல பேசும்போது அப்படியே முகத்தை திருப்பிட்டு அப்படியே போவ. ஏய் ஹஸ்பண்ட் கூட இருக்காரா? சார் யூ டோன்ட் டென்ஷன் சார். ஷீ இஸ் வெரி குட் கேர்ள், குட் நேச்சர், ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா. எங்களுக்கு எக்ஸாம்ல காப்பி பண்ணனும்னா எங்களுக்கு இவ தான் காட்டுவா சார். இல்லடா? டேய் என்னது? நம்ம ஊர் ஹோட்டல் கிட்ட வந்து செகண்ட் கிராஸ் ரைட் எடுக்க சொன்னா நீ லெஃப்ட் எடுத்துட்டியா? இல்ல 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 இல்ல, என்னால அப்படிலாம் ரூட் சொல்ல முடியாது. நீ மறுபடியும் நம்ம ஊர் ஹோட்டலுக்கு வா, அங்க வந்து ஃபோன் பண்ணு, அப்ப நான் உனக்கு அட்ரஸ் சொல்றேன். சரியா? இப்போ நீ போனை வை 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 வை. டேய் ஏன்டா உனக்கு இந்த வயசுல? நாம இன்னும் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கோமா? ஏன்டா இதுக்கெல்லாம் போய் போடா கோவப்படுற? போ, போய் மத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சரி, பேசு. நான் போறேன், நீ என்ன வா. தொந்தரவு பண்ணாத. போ. எங்க இருக்கான் அவன்? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சாப்பிடுற டைம்க்காவது வருவானா மாட்டானா? ஏற்கனவே 3 தடவை ஃபோன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஃபோனுக்குன்னு பண்ணேன்னு சொன்னா ஃபோன்லயே அடிப்பேன்னு சொல்றான் அவன். அப்ப கூட நான் ரிஸ்க் எடுத்து இன்னொரு தடவை ஃபோன் பண்ணேன். வந்து என்ன அடிக்க போறானோ என்னன்னு தெரியல. அது குலாப் ஜானா? இல்ல காக்கா முட்டை. சாப்பிடுறியா? இந்த எடுத்துக்கோ. சரி சரி. ஏய் விடுங்கடா. சொன்னா கேளுங்கடா. ஓ விடுங்க. திடீர்னு Facebookல இவன் போட்ட ஒரு கவிதை, அது யாராவது படிச்சீங்களா? ஐயோ 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 கீதா. ஏய் போய் முறா. ஏய் அது எப்படிப்பட்ட மொக்க கவிதைனா? கீதா உனக்கு இதெல்லாம் வேணுமா? நான் கொடுத்த முத்தத்தை எல்லாத்தையும் மறந்துட்டியா? இப்ப நீ எதுக்காக இங்க வந்த? ஒரு மொக்க ஏய் ஏய். சர்க்கிள் இல்லடா, நீ நம்ம ஊர் ஹோட்டலுக்கு வந்து ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணு சரியா? அப்ப ஃபோன் பண்ணு, நான் சொல்றேன். டேய் முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா டே பை டே யார் நினைச்சறா முத்தம் கொடுத்துட்டு இருக்க? டேய் அதெல்லாம் இருக்கட்டும்டா. பாசமலர் பார்ட் 2 தங்கச்சிய கொஞ்சம் அங்க திரும்பி பாரு. எங்கடா? அங்க பாரு. ஏதோ தீர வாசனை வருதுல்ல? ஓ இதான் தீஞ்சு போயிருக்கா? இப்போதான் தெரியுது. என்னம்மா மருமகளே, எப்போ ரிலீஸ் ஆக போற? மருமகளா? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொட்டர் தைச்சாங்களா? ஒருவேளை ஆம்பளை பிள்ளையா இருந்தா? இல்லையே, பொம்பளை குழந்தை தான் பிறக்கும். ஏன்னா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன், பொம்பளை குழந்தை பிறந்ததுன்னா உன் புருஷனுக்கு நான் மொட்டை அடிக்கிறேன். அடிப்ப அடிப்ப. இந்தா சாப்பிடு. எவ்வளவு ஊர் சுத்துறல, எனக்கு கூட இதெல்லாம் ஆசை.
வருஷத்துக்கு ஒரு தடவை மாசமா இருந்தா எங்க இருந்து ஊர் சுத்துறது? ஏய், முரளி ஆ. யாருக்காவது பசிக்க போகுது, சாப்பாடு சொல்லிடு. இப்பதான் 4 பேருக்கு அட்ரஸ் சொல்லியிருக்கேன். இன்னும் 3 பேர் ஆந்து வேலை இருக்காங்க. இரு. நாலாவது யாரு? ம், யாருன்னு சொல்லுடா, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். அட, இவன் ஏன் சைலண்டா இருக்கான்? பாத்தியா, உன்னெல்லாம் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். மாட்டி விட்டுருவாளே. என்னடா கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? யாரு? ராம் ம் ஜானுவா வரா.